பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக, என்றென்றைக்கு மாறாத உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் முதலாவது உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவரிடத்துல நாம் முதலாவது வர வேண்டும். என்னிடத்தில் வாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் என்று இந்த காலை வேளையில சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டே இராதபடி ஆண்டவரிடத்துல வந்து அந்த பாரத்தை ஆண்டவரிடத்துல இறக்கி வைத்து அவர் கொடுக்கிற இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காலை வேளையில நாமும் இந்த பாரத்தை சுமந்து கொண்டே இருக்காதபடிக்கு இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பாரத்தை இறக்கி வைப்போம். அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன் என்று. ஆகவே தான் சொல்லுகிறார், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கேளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வசனத்தை நாம் காது கொடுத்து கேட்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சேர்ந்து செவியை சாய்த்து ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களுக்கு தாவீதுக்கு அருளின கிருபைகளை தருவேன் என்று. என் ஜனங்களை, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வார்த்தைகளுக்கு வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வசனங்களுக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வசனங்கள், வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போகாது. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவருடைய வார்த்தை உருவாக்குகிறது. அவருடைய வசனங்கள் நம்மை குணமாக்குகிறது. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். அவருடைய வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது. அவருடைய வார்த்தை உருவாக்க வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தை செழிப்பை கொண்டு வரக்கூடியது. ஆகவே இந்த காலை வேளையில அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 2 நாளாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வானத்திலும் பூமியிலும் அவருக்கு ஒப்பான தேவனே இல்லை.
அவர் சொல்லுகிறார், முழு இருதயத்தோடு உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியார்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறேன். இந்த காலை வேளையில நாம் முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய் நடக்கும் பொழுது உடன்படிக்கையும் கிருபையும் நமக்காக அவர் காத்து வருகிறார். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீது அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லி உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிற ஆண்டவர் நிச்சயமான கிருபைகளையும் நித்திய உடன்படிக்கையும் நம்மோடு கூட இன்றைக்கு காலை வேளையில் ஏற்படுத்துகிறார். அவருடைய கிருபை மாறாதது. அவருடைய கிருபை நம்மை பலப்படுத்துகிறது. அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. அவருடைய கிருபை நம்மை வழிநடத்துகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 89 அதிகாரம் 28 சொல்லுகிறது, என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதுக்காக என் கிருபையை என்றென்றைக்கும் காப்பேன். இந்த காலை வேளையில வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக நான் காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நம்மோடு ஆண்டவர் செய்த உடன்படிக்கையை இன்றைக்கு ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். நிச்சயமான கிருபைகளை நமக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா 54 அதிகாரம் 10 சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நாம் செவியை சாய்த்து ஆண்டவரிடத்துல வரும் பொழுது, பாரங்களெல்லாம் இறக்கி வைக்கும் பொழுது, அவரை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தைகளை கவனமாய் செவி கொடுத்து கேட்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா பிழைக்கும். ஆண்டவர் தாவீதுக்கு அருளின நிச்சயமான மாறாத கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற உடன்படிக்கையாக இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரோடும் ஏற்படுத்துகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை வேளையில அவருடைய உடன்படிக்கைக்காக அவருடைய கிருபைக்காக நாம் நன்றி சொல்லுவோம். ஏனென்றால் அது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போய்விட்டாலும் அவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த கிருபை, அந்த நித்திய உடன்படிக்கை என்றென்றைக்கும் அழியாது, என்றென்றைக்கும் மாறாது. ஆகவே இந்த காலை வேளையில உற்சாகமாய் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன வருத்தத்தோடு வேதனையோடு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறார்களோ இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஓடி வந்த அந்த பாரத்தை இறக்கி வைக்க நீர் உதவி செய்யும். கர்த்தரை கருத்தாய் தேடி அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து கேட்டு அவரை முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும். அப்பொழுது ஒவ்வொருடைய ஆத்துமாக்களை நீர் பிழைக்க பண்ணுகிறேன். ஒவ்வொருவருக்கும் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை இன்றைக்கு நித்திய உடன்படிக்கையாய் நீர் ஏற்படுத்துகிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் அந்த உடன்படிக்கையினால ஆண்டவர் உறுதிப்படுத்தி ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.